like to call upon Kirtana. Kirtana is 17 years old. She is from SMK Sri Isthana. திரைப்படங்களினால் ஏற்படும் விளைவுகள். கீர்த்தனா திரைப்படங்களினால் ஏற்படும் விளைவுகள். அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? அனைவருக்கும் தமிழ் விளங்கும் அல்லவா? நான் இன்று பேச போகிறேன். நான் சில கேள்விகளும் உங்களிடம் கேட்க போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு திரைப்படத்தினால் ஏற்படும் விளைவுகள். சுடர் ஒளியிலே மனதிற்கு இன்பத்தை தரும் கலை பண்பாடு சிதறும் சிறதாமல் கொடுக்கப்பட்டவை தான் தமிழ் திரைப்படங்கள். இயல் இன்னிசை நாடகம் என முத்தமிழ் ரசத்தையும் தேன் சொட்ட சொட்ட கொடுத்தவை தான் தமிழ் திரைப்படங்கள். நல்ல பாடல், பக்தி, தன்முனைப்பு, குடும்ப பாசம், நாட்டு பற்று என சிதறும் சிதறாமல் சிறப்பாக கொடுக்கப்பட்டவை அன்றைய தமிழ் திரைப்படங்கள். ஆனால் இன்றைய தமிழ் திரைப்படங்கள் அதற்கு எதிர்மறைவான விளைவுகள் கொடுக்கின்றது. இன்று நம் இனத்து சமுதாயத்திற்கு முதுகெலும்பாய் விளங்க வேண்டிய இளைஞர்கள் திரைப்படத்தை பார்த்துவிட்டு வீணாக வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வேலையில் கூட கவனம் செலுத்துவதில்லை. இதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு தெரிகிறது இதற்கு காரணம் திரைப்படம் என்று. பின் ஏன் அதை பார்க்க வேண்டும்? அடுத்து நாம் பார்த்தோமானால் இன்று திரைப்படத்தில் காணும் பாடல்கள். இன்று திரைப்படத்தில் அதிகமாக விமர்சன வரிகளை கொண்ட பாடல்கள் அருவியாக கொட்டுகிறது. இதற்கு காரணம் என்ன? திரைப்படம். அது மட்டுமல்ல, ஓரிரு பாடல்களை தவிர மித்த பாடல்கள் எல்லாமே விமர்சன வரிகளை கொண்டவை. ஆமாம் அல்லவா? இவை நாம் இளைஞர்களை தீய சிந்தனைக்கு இட்டு செல்கிறது. இதனால் நாம் இளைஞர்கள் தீய வழிகளில் செல்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? திரைப்படம் தானே. அடுத்து நான் முக்கியமான ஒரு அங்கத்திற்கு வரப்போகிறேன். உடை. இன்று நம்முடைய திரைப்படங்களில் கதாநாயகிகள் அதிகமாக அணிவது அறையும் குறையுமான உடைகள். இதை காணும் நம் இனத்து பெண்கள், இந்திய பெண்கள் அறையும் குறையுமாக ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே செல்கிறார்கள். உதாரணத்திற்கு வங்கி, கேளிக்கை மையம் என்று பல இடங்களை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். இவ்விடத்தில் நம்முடைய கலாச்சார உடைகள் மறைந்து போகின்றது. அன்று திரைப்படங்களில் நம்முடைய கலாச்சார உடையை சிதறாமல் சிறப்பாக அணிந்து நடித்தார்கள். அதை காணும் பொழுது நமக்கு கலாச்சார உடையின் மீது ஒரு அன்பு ஏற்படும். அடுத்து நான் அதிகமாக காண்பது திரைப்படத்தில். இப்போள்ள திரைப்படங்களில் அதிகமாக காதல் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. காதலுக்கு ஆங்கிலத்தில் எல்லாமே காதல் என்று கூறுவார்கள். ஆனால் தமிழில் அப்படி இல்லை. காதல் என்பது அழகிய பூ பூத்த வார்த்தை. பட்டாம் பூச்சி சிறகடிக்கும் போல் அழகிய வார்த்தை. அதற்கு பல விதங்களில் நாம் கருத்து கூறலாம். அம்மா பிள்ளையிடம் அன்பு காட்டுவது பாசம். தாய் நண்பனும் காட்டிக் கொள்வது நேசம் என்று நாம் பல விதங்களில் காதலை விமர்சி சொல்லலாம். ஆனால் இன்றைய திரைப்படங்களில் காதல் என்ற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு என்னென்ன பண்ணுகிறார்கள் தெரியுமா? அதை பார்த்தால்தான் தெரியும். அதுவும் என்னை போல் இளைஞர்களுக்கு மட்டுமே அது தெரியும். காதல் திரைப்படத்தில் காதல் என்ற ஒரு காட்சியை காட்டுகிறார்கள். கதாநாயகன் பள்ளிக்கு செல்கிறார். கதாநாயகி வெளியே வருகிறாள். உடனே என்ன நடக்கிறது? கதாநாயகி வரும் பொழுது பூ கொட்டுகிறது. இப்பொழுது சில படங்களில் பழம் கொட்டுகிறது.
கொள்கின்றன. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? சில படங்களில் அப்படி கூட அதை பார்த்துவிட்டு நம் இனத்து இளைஞர்களும் தன்னுடைய கதாநாயகி பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுது பூ கொட்டுமா பழ கொட்டுமா என்று நினைக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது நம்முடைய அன்பு பாசம் எல்லாமே அந்த இடத்தில் மறைந்து போகின்றன. ஒரு அருவருப்பான வார்த்தைகளாகி விடுகிறது. அடுத்து நான் மிக முக்கியமான கட்டம் என்னவென்றால், இது மனதிற்கு வேதனையான கூடிய கட்டமும் கூட. இன்று திரைப்படங்களில், அன்றைய திரைப்படங்களில் கதாநாயகன் வேறு வில்லன் வேறு. ஆமாவா இல்லையா? இன்றைய திரைப்படங்களில் கதாநாயகன் தான் வில்லனாகவும் இருக்கிறான். கதாநாயகன் கத்தி எடுத்தால் நம் இனத்து இளைஞர்களும் அதை பார்த்துவிட்டு தானும் அதை போல் செய்தால் என்னையும் கதாநாயகன் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அதை பார்க்கும் அவர்கள் வெளியே சென்றவுடன் குண்டர் கும்பலுடன் சேர்ந்து தீய வழிகளுக்கு சென்று விடுகிறார்கள். இதை பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கு. இவை அனைத்துமே நம் இனத்து இளைஞர்களை சீரழிக்கிறது. இன்றைய இயக்குனர்கள் ஏன் அரத்தமாவை அரைத்தது போல் அதே திரைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும்? சில திரைப்படங்களை, நல்ல திரைப்படங்களை வெளியிடலாமே. இவை நாம் இளைஞர்களை நல் வழியிலும் இட்டு சொல்லும், அவர்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்கும். நான் இங்கு கேட்கிறேன், எத்தனை பேர் பொழுதுபோக்கிற்காக திரைப்படத்தை பார்க்கிறீர்கள்? கையை உயர்த்துங்கள். நன்றி.